நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் வாசலை தூத்து தெளிக்க போச்சுல ஒரு செடியை பார்த்தேன். இந்த செடி எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு பார்த்து கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இது பிருங்காராஜம். இது முடி வளர்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போட்டிருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ மூலிகை செடின்னு. இதுலேருந்து கல்லடப்புக்கெலாம் இந்த இது ஆனால் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. இந்த இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், இதையும் கல்லடப்புக்குன்னு போட்டிருந்துச்சு பார்த்துக்கோங்க. சரி எவ்வளோ மூலிகை செடி இருக்குது. இது எனக்கு தெரியும், இது அம்மன் பச்சரிசி. இது வந்து காயம் பட்டாலோ முகத்தில் இருக்கிற கரும்புள்ளியோ இதில் உள்ள பால் எடுத்து போட்டால் நல்லா கேட்கும். அது பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குல்ல, அது வந்து கனகாமரம். இருந்தாலும் நம்ம வீட்டை சுற்றி இப்படி மூலிகை செடியை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஆகிட்டு, அது பிருங்கராஜாயில் இது இங்கே வளருமாங்கிறது எனக்கு ஆச்சரியமாயிட்டு. பாருங்களேன் நம்ம வீட்டிலலாம் இப்படி வளருது அப்படின்ட்டு. சரி 2-3 செடி இருக்குது, அதை வீடியோ எடுத்து போடுவோன்ட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் இது வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, நிறைய மூலிகை செடியாக இருக்குது. எனக்கு இந்த செடி பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதில் போட்டிருந்துச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை இலை. இதை தலையில் பூ மாதிரி கெட்டி வச்சிங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், செண்டு வாசம். அதுமாதிரி இது சாமிக்கும் பூவாக போடலாம். இது விதை வந்து சப்ஜா விதைங்க. இதில் வர்ற விதை தான் சப்ஜா விதை. ஆனால் இதில் விதை வந்து இப்போ விழலை, இது கொஞ்சம் காயாக இருக்குது. இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே தான் கருப்பு கலரில் விதை வரும், அதுதான் சப்ஜா விதை. ஆனால் இது உதிர்ந்து விழுறது தெரியாது. நம்ம அதை கொஞ்சம் கவனித்தா நல்லாயிருக்கும். இந்த இலையை நல்லா கசக்கி விட்டோம்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதுமாதிரி மேலே தேம்பல் பூச்சிக்கடி அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மஞ்சளோடு சேர்த்து இதை அரைச்சி தேய்ச்சி குளித்தா சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், உடம்பு அரிப்பு நீங்கும். இது பார்த்திங்கன்னா கீழா நெல்லி, இதுவும் கலர்